Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 4 Geometry. Exercise 4.4, question number 12. Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at the point using the alternate segment theorem. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் பாருங்கள். ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். சர்க்கிளுடைய சென்டருக்கு ஓன் பேர் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் பிங்கிற பாயிண்ட் எடுத்து ஜாயின் ஓபி. ஓபி இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே போல் அதே சர்க்கம்ஃபரன்ஸில் கியூங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஜாயின் பிக்யூ. இட் இஸ் கால்டு கார்ட் ஆஃப் எ சர்க்கிள். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சர்க்கிளை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்குது. கியூஆர்பி அப்படிங்கிறது மேஜர் செக்மெண்ட், PQ அப்படிங்கிறது மைனர் செக்மெண்ட். ஓகே, நவ் யூஸிங் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இதை யூஸ் பண்ணி டி டேஷ் அப்படிங்கக்கூடிய டேஞ்சண்ட்டை எப்படி ட்ரா பண்ண போகிறோங்கிறத நம்ம ஃபேர் டயக்ராமில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சென்டரை மார்க் பண்ணி ஓன் பேர் கொடுத்துக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸில் பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓபியை ஜாயின் பண்ணுங்க. 4.5 சென்டிமீட்டர் ரேடியஸ். இதே போல் சர்க்கம்ஃபரன்ஸில் கியூங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நவ் ஜாயின் PQ. இட் இஸ் கால்டு கார்ட் ஆஃப் எ சர்க்கிள். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த சர்க்கிளை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்குது, மேஜர் செக்மெண்ட் அண்டு மைனர் செக்மெண்ட். அதே போல் அதே சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அகைன் ஜாயின் QR அண்டு PR. அடுத்ததாக யூஸிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு PRQ இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த அளவுமே இல்லை. ஆரில் காம்பஸ் வச்சுக்கோங்க. இது போல் ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுங்கள். இது போல் ஆங்கிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எடுத்த அளவை மாற்றாமல் பியில் வச்சு இந்த PQவில் லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி வெளிப்பக்கமாக இது போல் ஒரு ஆர்க் அடிங்க. இந்த லென்த்தை கரெக்டாக எக்ஸாக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டு 1 செகண்ட் திருப்பி இந்த பாயிண்டில் வச்சு கரெக்டாக இதை கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ண பாயிண்ட்டுக்கு எஸ்ன்னு பேர் கொடுத்துருங்க. இப்போ இந்த PS வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் பேர் கொடுத்துருங்க. T dash. T dash is the required tangent to the circle. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. மிக எளிமையான சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.